அங்கே எல்லாரும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உங்களுடைய பாதபடியை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க எங்களோடு கூட இடைவருபடியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறையா. என் நேசர் எங்களை வழி நடத்துவீராக, எங்களை ஆதரிப்பீராக. ஆண்டவரே, முழு மனதோடு நாங்கள் உண்மை தொழுது ஸ்தோத்திரிக்க தேவன் திருப்பி செய்வீராக. ஆவியோடு உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் உண்மை தொழுது ஸ்தோத்தரித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருக்கு எங்களை தகப்பனை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. துதிகரம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பெரிய பெரிய பாடல் புஸ்தகத்தில் 4099வது பாடலை நாம் பாடுவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
முழங்கால் புரியுது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, இம்மட்டும் நடத்தினவரே உங்க நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம்னு சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் உயர்த்த ஆரம்பிப்போமா? கல்வாரி நேசரே உங்க நாமம் வாழ்கன்னு சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிற தேவாதி தேவன் அவர். அல்லேலூயா. உலகம் எப்படி இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளை அவர் விசேஷித்த வண்ணமாய் பாதுகாத்து வழி நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனே உங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என் ராஜாவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி உள்ள இதயத்தோடு உங்களை வாழ்த்துகிறோம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷாலா பாதனா மாகபரிகனா மாதிதரனா
ஏங்கி அழுது கொண்டு இருந்த நேரத்தில் எங்களுக்கு அரணான துணையாயிருந்து ஆண்டவரே, ஒரு ஆகார் நடு காட்டுக்குள்ளாக நின்று கதறி அழுத போது அவளுடைய கண்ணீரை பார்த்தீரே. அந்த ஏழை தாயினுடைய குமாரன் அழுத போது என் தேவாதி தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டீரே. சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்தீரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மனதிறங்கி ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அனுதினம் நீர் தருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்த விதங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள், ஆச்சரியமானவைகள். அந்த ஆச்சரியமான பாதைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோம். எங்களை தகப்பன மனதார ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
கூர்ந்தது மாத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி செல்லுகிற பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தி செல்லுகிற பாதைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே. அந்த ஆச்சரியமான காரியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை நினைவு கூறுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா, கோடான கோடி ஸ்தோத்திரம். என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொல்லாத கிருமிகள் எங்களை அணுகாதபடிக்கு இம்மட்டும் காத்து வழி நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளின் நிலைப்பாடுகளிலும் என் தேவாதி தேவன் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை பூசி இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கார தூதன் விலகி போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீரா, தொடர்ந்து உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதா, தன்னுடைய மகிமை எங்களை மூடி மறைத்துக் கொள்வதா பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்க, தேவ சித்தத்தின்படி நடக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாகி நிற்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. எங்களோடு கூட பேசுகிற தேவன் நீங்க ஒருவர் தானே. ஆகவே உம்முடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி உடைய பாதபடியிலே அமர்ந்திருந்து நாங்கள் கேட்கும்படியாய் செவிகளை சாய்த்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகள் மத்தியில கடந்து வருவதாக. ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவர் என்று சொன்னபடி ஆண்டவரே, பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, நீங்க தான் வார்த்தையை கொடுக்க போறீங்க, நீங்க தான் பேச போறீங்க. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. உங்க பிள்ளைகளுக்கு புரிய வைப்பது நீங்க தான் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிறது நீங்க தான் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உங்க பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்க, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிறதான இந்த வார்த்தையை போன வாரம் நம்ம தியானித்தோம். இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அப்பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுன்னு சொன்னா ஒரு கேள்வி, எப்பொழுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டாகும். அப்போ அப்பொழுது என்று சொல்லும் போது ஏதோ ஒரு காரியம் அங்க நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது? எப்பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் சொல்லுகிறார். அந்த காரியம் சொல்லும் போது அந்த சொல்லுகிற காரியத்தின்படி நாம் நடக்க ஆரம்பித்தோமானால் தேவன் நமக்கு மனதிறங்கி எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு தான் இன்னைக்கு
சொல்லுகிறார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஒவ்வொரு காரியமும் பாருங்க, ஆண்டவர் நம்மை நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அப்பா, நீ இப்படிலாம் நடந்தன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? உன் வாழ்க்கையில விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் என்ன பண்ணும்? எழும்பும்னு சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏசாயா 58வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனத்தை நாம் பார்ப்போம். பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம் சொல்றாரு? ஊழியம் செய்யறதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். இன்றைக்கு அக்கிரம செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இடைப்பட்டு அந்த அக்கிரம செயல்களில் இருந்து விடுதலையாவதற்காக தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த அக்கிரம செயல்களிலே ஈடுபடுகிறதான ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும். அப்போ நுகத்தடின்னு சொல்லும் போது, நுகத்தடினா என்னது? மாட்டுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? வண்டி மாட்டுக்கு வண்டி மாட்டினுடைய அந்த நுகத்தடி அது கழுத்துல போட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க? வெளியில வர முடியாத அளவுக்கு கட்டி வைத்துருவாங்க. அப்போ அப்படிப்பட்டதான நுகத்தடியை சுமந்து வெளியில வர முடியாதபடிக்கு பிணைக்கப்பட்டிருக்கிறதான அநேகரை என்ன பண்ணணுமா? நெகிழ பண்ண வேண்டும். நெகிழ பண்றதுன்னா விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிக்கிற வேலையை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அடுத்தது பாருங்க, நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்குகிறதும். இன்றைக்கு நெருக்கப்பட்ட நிலைமையில அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதான ஒவ்வொருவரையும் விடுவிக்க வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். பாருங்க, சீஷர்கள் 12 பேர் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்? ஊழியம் பண்ணுவதற்காக. அப்படி ஊழியம் பண்ணுவதற்காக தெரிந்தெடுத்த போது அவர்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அதன்படிதான் தமிழ்நாட்டிற்கு, சென்னை பட்டணத்திற்கு தோமா என்ன பண்ணார்? இங்கே வந்தார். அப்போ அவர் அங்கேயே இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வாரத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் முன்குறித்தபடி, அவர் சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். பேதுரு கீழ்ப்படிந்தார், மத்தேயு கீழ்ப்படிந்தார், எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். 12 பேரும் கீழ்ப்படிந்தபடியினாலே இன்றைக்கு நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணம், நம்மை தேடி வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு தோமா வந்தபடியினாலே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, அதே போலதான் இன்றைக்கு உன்னையும் ஒரு தோமாவை போல ஆண்டவர் உன்னை அனுப்புகிறார். ஓநாய் கூட்டத்திற்குள்ளாக உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறது போல உன்னை சொல்லுகிறார். ஓநாய் கூட்டம் தான். ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புகிறது போல அனுப்பலாம். எந்த கூட்டத்துக்குள்ள அனுப்பினாலும் பாதுகாக்கிறது தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்க வேண்டும். அப்படி விடுதலையாக்குகிற கடமையை, பொறுப்பை தேவன்
முடியாம நடந்து வேதனைப்பட்டு அநேக பாரங்களோடு இருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க வேண்டியது யார் வேலை? நம்முடைய வேலை. அல்லேலூயா. அதனால இந்த பொறுப்பை நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீங்க கேட்டு நடக்கும் போது உங்க வாழ்க்கையில விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு துளிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாவற்றிற்கும் நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இது ஊழிய காரியம். அதே போல ஊழியத்தின் இன்னொரு பகுதியை பாருங்க, 7வது வசனத்தை பாருங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பாருங்க, அவர் சொல்ற பாருங்க, உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அப்போ முதல்ல ஊழியத்தை பற்றி சொல்லி இருக்கிறாரு, 2வது உபவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறாரு. நீ உபவாசம் இருக்கும்போது ஏதோ மணிக்கணக்கா நான் இருந்து உபவாசம் இருந்துட்டேன், எதுக்காக? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிரச்சனை போகணும், என்னுடைய மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதே ஒரு நோக்கத்தோட உபவாசம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லல. என்ன சொல்லி இருக்கிறார்? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். பசியா இருக்கிறான்னு தெரியுது. அன்றைக்கு கூட ஒரு சகோதரி நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரனுடைய வீட்டை தேடி வரும்போது, என்கிட்ட கையில பணமே இல்லை, அரிசி இருக்கு, சாப்பாடு ஆக்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த சகோதரர் தன்னிடத்தில் உள்ளதான பணத்துல கொஞ்சத்தை எடுத்து கொடுத்து அனுப்பினார். அதே போல இன்னொரு நாள் ஒரு சகோதரி திடீரென ஒரு சகோதரியை பார்த்து, எனக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, வேற எதுவுமே இல்லை, காசு இல்லை, நான் பக்கத்து வீட்டுல போடுற கொஞ்சம் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது 2 நபர்கள் இணைந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பசியோடு இருக்கிற அந்த தாயாருக்கு தன்னிடத்துல இருந்ததான அரிசிகளை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தார்கள். தன்னிடத்துல இருந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து கொடுத்தார்கள். அப்படி பசி உள்ளவனை ஆற்ற வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. தேவ ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். பசியாக இருந்த எனக்கு என்ன பண்ணல? ஆகாரம் கொடுக்கல. வஸ்திரம் இல்லாத இருந்த எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் என்ன பண்ணேன்? நான் சுகவீனமா இருந்தேன், என்ன வந்து விசாரிக்கிறதுக்கு வரல. நான் காவலில் இருந்தேன், என்ன விசாரிக்கிறதுக்கு வரல. இப்படி ஒவ்வொரு காரியமாய் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம். எதற்காக? இந்த பூமியில ஏதோ ஆடம்பரமாய் வாழ்ந்து ஏதோ அறிந்தோம் என்று போகிறதற்காக அல்ல. இங்க கண்ண போனா நான் பரலோகம் போகணும், இங்க கண்ண போனா நான் பரலோகம் போகணும். அதுக்கு என்ன வழி? இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வழி. அப்போ பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும். இன்னைக்கு வீட்டுல சேர்த்துக் கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? நடைபயணமாய் போய் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் வீட்டுல கொண்டு சேர்த்து வச்சுக்கிடுங்கன்னு சொல்லல. யாரோ ஒருத்தர் அப்படி தனிமையாய் இருந்தாங்கன்னா அவங்கள பராமரிக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலையா இருக்கிறது. அடுத்தது பாருங்க,
ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி வஸ்திரம் இல்லாமல் அப்படியே நிர்வாணமாய் போய் கொண்டிருந்தார். இவர் பார்த்தார், இவருடைய மனம் தாங்க முடியல. ஐயோ, இந்த சகோதரி நிர்வாணமாய் போய் கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி நேரே வீட்டுக்குள்ள ஓடி போனார். தன்னுடைய மனைவியினுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த சகோதரி கிட்ட நேரே ஓடி போய் கொண்டு போய் கொடுத்துட்டு, எம்மா ட்ரெஸ் மாத்திக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சகோதரர் அந்த ஊழியக்காரர் வந்து விட்டார். அந்த சகோதரி ரொம்ப சந்தோஷத்தோட எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டாளாம். ஆனா இந்த வேடிக்கை பார்க்கிறவங்க நிறைய பேர் உண்டு. இது வேடிக்கை பார்க்கிறவங்க நிறைய பேர் உண்டு. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை வேடிக்கை பார்க்கறதுக்கு வைக்கல. இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே பாருங்க, வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உன் மாம்சமானவனுக்கு, உன் கூட பிறந்த சகோதரனுக்கு, உன் கூட பிறந்தவர்கள் இன்னைக்கு அநேக உபத்திரவத்திற்குள்ளாக இருக்கலாம். அப்படி உபத்திரவத்திற்குள்ளாக ஒரு சூழ்நிலை இருக்கும் போது என்ன பண்ணணும்? அவர்களை பார்த்து எப்படியாவது உதவி செய்ய வேண்டியது கடமையாக இருக்கிறது. 2015 வெள்ளம் வரும்போது இடம் ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. எல்லா பொருளும் வீணாகி போனது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அளவுக்கு பணம் வீணானது. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு தேவ ஊழியர் அங்க இருந்து வந்து தேடி வந்து, அனகாபுத்தூர்ல தானே தம்பி இருக்கிறாப்லன்னு சொல்லி தேடி வந்து எங்களை பார்த்து அவரால் முடிந்ததான ஒரு பெரிய அமௌண்டை கொடுத்துட்டு போனார். என்னுடைய சகோதரர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே போல இந்த நாளிலும் கூட, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட என்னுடைய சகோதரி, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவளால் முடிந்ததான காசை போட்டு விட்டாங்க. அப்படி தன்னுடைய கூட பிறந்ததான சகோதரர்களுக்கு தன்னை மறைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கலாம். அவங்கள பார்த்துட்டு சும்மா இருக்காத. அவங்கள பார்த்துட்டு பார்க்காதது போல இருக்காத. அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீ உதவும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். அப்பதான் உன் வாழ்க்கையில உன் வெளிச்சம் என்ன பண்ணும்? விடியற்கால வெளுப்பை போல பிரகாசம். அப்பதான் உன் வெளிச்சம் பிரகாசம் அடையும். அப்போ தேவன் சொல்லுகிற பிரகாரம் நாம நடக்க ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுவார். எப்போ? இந்த அவர் சொன்ன காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யும் போது சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அதுல மாற்று காரியம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆக தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும். அப்போ பாருங்க, 9வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உன் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபர் சொல்லையும் நீ நடுவில் இருந்து அகற்றி. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது நீ கூப்பிடுவாய். எப்போ? உனக்கு இடுக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்போ இப்படிப்பட்டதான
செய்யும் போது, நீ கூப்பிடும் போது அவர் உனக்கு என்ன பண்ணுவார்? உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போ நாம சத்தமிட்டு, ஆண்டவரே, நெருக்கம் வராம இருக்காது. நெருக்கம் ஒவ்வொரு நேரங்களிலும் மாறி மாறி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவருக்கு இந்த காரியங்களை நான் செஞ்சுட்டேன், எனக்கு நெருக்கமே வராது. இல்ல, இந்த காரியங்கள் செய்யும் போது, இந்த ஆண்டவர் சொன்னதான இந்த காரியங்களை செய்யும் போது உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கப்படுவார். திடீரென உன் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னுடைய குரலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இது உண்மை. அப்போ தேவன் உனக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா, நான் ஜெபம் பண்றேன், எனக்கு பதிலே இல்லை, நான் என்ன செய்யணும், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நீ கீழ்ப்படி, அப்போ ஆண்டவர் உனக்கு பதில் தருவார். பாருங்க, அடுத்தது 10வது வசனத்தை பாருங்க. இல்ல, சாரி, இந்த 9வது வசனத்துல இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ நடுவில் இருந்து அகற்றி. பாருங்க, நுகத்தடியையும், நீ ஏதோ தேவையில்லாத காரியத்தை சுமந்துகிட்டு இருக்கிற, தேவையில்லாத காரியத்தை நீ போட்டு தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற, அந்த காரியத்தையும் அடுத்தவங்க செய்யற காரியத்தை நீ விரல் நீட்டி என்ன பண்ற? நீ இந்த தப்பை செஞ்சிட்ட, நீ பாவி, நீ அயோக்கியன், அந்த சொல்ற காரியத்தை, நீ கை நீட்டுற விரல் நீட்டுற காரியத்தை என்ன பண்ணு? நிறுத்து. விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ நடுவில் இருந்து அகற்றி. நிபச்சொல், தேவையில்லாத காரியங்கள், தேவையற்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை பேசி அடுத்தவங்களை குற்றம் சாட்டுகிற காரியம், இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யறதை விட்டுட்டு என்ன பண்ண? உன் நடுவில் இருந்து அகற்றுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, 10வது வசனத்துல, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். பாருங்க, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. பசியுள்ளவனை கண்டா என்ன பண்ணணும்? நம்ம ஆத்துமா என்னங்க பசிக்குதா, உங்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? உதவ ஆரம்பிக்க. அடுத்தது பாருங்க, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். சிறுமைப்பட்ட ஆத்துமா, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், அநேக காரியங்களினாலே முன்னேற முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறதான ஜனங்கள், அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் போது நீ அவர்களை திருப்தியாக்கினால் ஆண்டவர் என்ன பண்றாரா பாருங்க. அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து. அப்போ நம்ம வெளிச்சம் இருள உதிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்க, உன் அந்தகாரம். அந்தகாரம்னா இருட்ட காட்டிலும் இன்னும் இருட்டானது. அப்படிப்பட்டதான இருட்டான காரியங்கள் என்ன பண்ணுமா? மத்தியானத்தை போல ஆகும், மத்தியான வெளிச்சத்தை போல. அப்படிப்பட்டதான வெளிச்சத்தை தேவன் நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டும். பாருங்க, 11வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்யும் போது, இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? கர்த்தர் நித்தமும்
உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் பாருங்க, நித்தமும் நம்மை நடத்துகிறார். வறட்சியான காலங்களில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? திருப்தியாக்குகிறார். நம்ம என்ன பண்ணுகிறார்? திருப்தியாக்குகிறார். திருப்தின்னு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இருக்காது, எவ்வளவு ஆண்டவர் தந்தாலும் திருப்தி இருக்காது. என்ன ஆண்டவர் தந்துட்டார்? என்ன ஒரே ஒரு வீடு தந்தார், கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு 3 வேளைக்கு சாப்பாடு தந்தார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்துலயுமே நீங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களை அநேக உபத்திரவமான காலம், இது என்ன காலம்? உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்துல உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைக்கிறதற்கு நீங்க சொன்ன 6வது வசனத்துல இருந்து சொன்ன இந்த 10வது வசனம் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவார். பாருங்க, அப்போ கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தர் செய்கிற காரியம் இதுதான். அப்போ இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். 12வது வசனத்தை பாருங்க, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் யார்? உன்னிடத்திலிருந்து தோன்றினவங்க உன் பிள்ளைகள். உன் பிள்ளைங்க நீங்க நன்மை செய்து அநேக கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்து நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எடுத்து பயன்படுத்துகிறார். அநேக பாழான பூர்வ முதல் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். அப்போ இப்படி கட்டுகிற வேலையை யார்கிட்ட கொடுக்கிறாரு? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கொடுக்கிறார். அப்புறம் பாருங்க, திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆண்டவர் நமக்கு ஒரு பெயர் கொடுத்துறாரு. என்ன பெயர் கொடுத்துறாரு? சிறப்பானதை அடைக்கிறவன். சிறப்பானது இன்னைக்கு அநேக காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு இடம் மட்டும் வேலை இல்லாம ஓப்பனா இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த இடத்தை என்ன பண்ணணும்? அடைக்கணும். அதே போல மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ததான நன்மைகளின் நிமித்தமாக நமக்கு ஆண்டவர் ஒரு பேரை கொடுக்கிறார். என்ன பேர் கொடுக்கிறாரு? திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாழானவைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு பெயர் கொடுக்கிறதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவர் சொன்ன பிரகாரம் நீங்க நடக்கும் போது தேவன் அநேக காரியங்களை செய்வார். பாருங்க, அடுத்தது பாருங்க, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இப்படிப்பட்ட நீதியான காரியங்களை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? முன்னாலே என்ன பண்ணுமா? நம்முடைய நீதி போகுமா? நம்முடைய நீதி முன்னாலே போகும் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னால போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.
நம்முடைய நீதி முன்னால் போயிடும். உனக்கு வர வேண்டிய வழிகளை ஆண்டவர் உண்டாக்குவார். அப்படிப்பட்ட வழிகளை உண்டாக்குகிறது நம்முடைய தேவன். பாருங்க, சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 11வது வசனம் 13வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அப்போ நம்ம செய்கிறதான நீதி என்ன எங்க பார்க்குதா? வானத்திலிருந்து நம்மை பார்க்கிறது. பார்த்து என்ன பண்ணுதான்? நமக்கு வேண்டிய வழிகளை அது உண்டாக்கி கொடுக்கிறது. அடுத்தது 13வது வசனத்தை பாருங்க, நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நம்முடைய நீதி என்ன பண்ணுதா? அவருடைய அடிச்சுவட்டிலே கொண்டு போய் என்ன பண்ணுதா? நிறுத்துகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் அவ்விதமாய் அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நம்ம நடப்போமானால் தேவன் இந்த காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 4வது காரியம், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். தேவர்களே, தேவ தூதர்கள் பாருங்க, சேராபீன்கள் என்ன பண்றாங்க? என்ன சொல்றாங்க? தன்னுடைய 6 செட்டைகளிலே 2 செட்டைகளை முகத்தை மூடிக்கிறாங்க. 2 செட்டைகளை கால்களை மூடுகிறார்கள். 2 செட்டைகளை வைத்து பறந்து கொண்டு மற்ற கேருபீன்களிடத்திலே 2 முகத்தை பார்த்து சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி. அப்போ பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறபடியினாலே அந்த மகிமை நம்மை காக்கும். பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை பாருங்க. 2வது வசனத்தின் பின்பகுதி, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு தரிசனமாகி? ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். பாருங்க, அப்படி சொல்லும் போது தேவனுடைய மகிமை அவனை என்ன பண்ணிட்டு காத்து கொண்டிருந்தது. ஆபிரகாமை தேவனுடைய மகிமை சூழ்ந்திருந்தபடியினாலே அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் இருந்தது, செழிப்பு வந்தது, ஒரு பெரிய உயர்வு வந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையான காரியத்தை கர்த்தர் கொடுத்தபடியினாலே ஆபிரகாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தர் அவனை மென்மேலும் உயர்த்தினார். அதே போல இன்றைக்கு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின்படி அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எல்லாரும் நம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உங்க பாதபடியில நான் வந்து நிற்கிறையா, என்ன நீங்க பிரகாசிப்பிக்கிற தேவன், நீங்க என்ன ஆளுகை செய்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, உடைய கரத்துல என்ன தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து, உடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுத்து என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணபடியா உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
நீங்க சொன்ன மாதிரிலாம் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, எனக்கு கிருபையா இறங்குங்கன்னு சொல்லி கேட்பீங்களா? அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்க ஆரம்பிக்க போகிறது. உங்க வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்க ஆரம்பிக்க போகிறது. இந்த துளிர்வு உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது. அநேக மாற்றங்கள் உண்டாக போகிறது. இந்த லாக்டவுன் சொல்லி இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறோமா? அநேக நெருக்கங்களுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில துளிர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். துளிர்வு உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க துளிர்வு அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில மேன்மை அடைய போறீங்க. இப்படிப்பட்ட காரியத்தை என் நேசர் உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபம் ஆண்டவரே, வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. இனிமே நான் அப்படி செய்வேன்ப்பா. பசி உள்ளவர்களை கண்டா நான் விட மாட்டேன். தனிமையானவர்களை கண்டா நான் விட மாட்டேன். வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டா நான் விட மாட்டேன் ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுவேன். அடுத்தவங்களை நான் குற்றப்படுத்த மாட்டேன். இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். நீங்க சொன்ன நன்மையான காரியங்களை எல்லாவற்றையும் நான் செய்வேன். நீங்க சொன்ன ஆண்டவரே, பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிற காரியத்தை நான் செய்வேன். அடுத்தவங்களை கை நீட்ட மாட்டேன் ஆண்டவரே, விரலை நீட்ட மாட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தவறை நான் செய்ய மாட்டேன். இனி உங்க பிள்ளையா நான் வாழ்ந்து உமக்காக நான் வாழ என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் தகப்பனே, என் பிள்ளைகளை நீர் வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்